உருட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டோஸ்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஞ்சனா இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட்னால அதை ரீஃபண்ட் வாங்கிடுவாரு. அதை வாங்கி எதுக்குன்னா யூஸ் பண்ணுவாரே தவிர ஒரு பைசாவை கூட வெளியே விட மாட்டார். கல்யாணம் ஆகி அவங்க ஃபேமிலியோட இருந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, அதுக்காக கிஃப்ட் வாங்கலான்ட்டு போறாரு. போன இடத்துல ஒரு டோஸ்டர் ஒன்னா வாங்குறாங்க 5499 ரூபாய்க்கு. அதுக்கே தலைவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. அவங்க ஒய்ஃப் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சிடறாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்கும்போது 6000 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாரு. ஃபங்க்ஷன்ல வந்தவங்க கிட்ட அது 7000 ரூபாய் 8000 அவர் இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடுது. நம்ம ஆளு கல்யாணம் நின்றுடுச்சா அப்ப அந்த டோஸ்டர் எங்க அப்படின்ட்டு போய் டோஸ்டர் திருப்பி வாங்குறதுக்காக போறாரு. அவங்க பாத்தீங்கன்னா வந்த கிஃப்ட் எல்லாமே டொனேட் பண்ணிருப்பாங்க. எப்படியா என் கிஃப்ட்டை டொனேட் பண்ணுவ, கல்யாணம் நின்று போச்சுன்னா நீ என் கிஃப்ட்டை திருப்பில தரணும்னு சண்டையை போடுறாரு. அந்த டோஸ்டர் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே அங்கங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா டைமிங் காமெடி தான் எல்லாமே. ஒரு டோஸ்டர் கூட விடாத நம்ம ஹீரோவோட கேரக்டர் ஏன் ஒரு 6 ரூபா கூட விட்டுருக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு அந்த டோஸ்டர் தேடி போகும்போது அவருக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. காமெடி காட்சிகள் அதிகமாகவே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன படம் தான் பிரெடிக்டபிளா இருக்கு. மத்தபடி கண்டிப்பா இந்த படம் ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.